பர்த் சர்டிபிகேட் வச்சுட்டு தாத்தாவுடைய பையங்கிறதுனால பிரதமர் மோடி மீது இருப்பது போல ஒரு கோத்ரா குற்றச்சாட்டோ இல்ல இன்னைக்கு பாபர் மசூதி குற்றச்சாட்டு பிஜேபி மேல இருப்பது போலயோ அந்த மாதிரி டைரக்டான மத ரீதியான குற்றச்சாட்டுகள் எம்ஜிஆர் மேல இருக்கா? கோத்ரா பெரியாரோட எந்த கொள்கையை எம்ஜிஆர் பின்பற்றார் அப்படி அவங்க கேளுங்க. அதிமுக பெரியார் கொள்கையை எம்ஜிஆர் பின்பற்றலையா? என்ன சார் புதுசா சொல்றீங்க? சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. சமூக நீதி அவர் பின்பற்ற சமூக நீதி அவர் உங்களுக்கு பெரியார்னா கடவுள் மறுப்பு மட்டும்தானா? கோயிலுக்கு போய் சமூக நீதி அவர் பின்பற்றலையா? பெண் விடுதலையை ஏத்துக்கலையா எம்ஜிஆர்? என்ன கொள்கை பெரியார் பின்பற்ற? சரி, என்ன கொள்கைன்னு சொல்லுங்க. பெரியார் கொள்கை சமூக நீதி எம்ஜிஆர் ஏத்துக்கல. பெண் விடுதலை இடஒதுக்கீடு எம்ஜிஆர் கொண்டு வரல. பெண் விடுதலை எம்ஜிஆர் ஏத்துக்கல. சரி, இதெல்லாம் வந்து பெரியார் அந்த ஒரு விஷயத்துக்காக கடவுள் மட்டும் பெரியாரை ஏற்றுக்கொள்ள முடியுமா சார்? நீங்க கடவுள் மறுப்புன்ற ஒரு விஷயத்தை வச்சு பெரியார் நிராகரிக்கிறீங்க விஷயம். கடவுள் மறுப்பு மட்டும் சொல்லி நீங்க வந்து பெரியார் நிராகரிக்கலாம். இல்ல நான் பேச முடிச்சறேன். பெரியார் என்றால் என்ன ஞாபகம் வரும்? கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற சிலை ஞாபகம் வரும். பெரியார் சிலை ஞாபகம் உங்களுக்கு அப்படி ஞாபகம் வருது சார்? கடவுள் மறுப்பு முக்கியமான கொள்கை பெரியாரோட கொள்கை. பெரியாரோட கொள்கை. பிராமண எதிர்ப்பு முக்கியமான கொள்கை பெரியார் கொள்கை. சார் உங்களுக்கு அது ரெண்டு தான் சார் ஞாபகம் வருது? இல்ல இல்ல, பெரியாரோட கொள்கைகள் நிறைய இருக்கு. மெயினா இருக்குது. கோயில் நீங்க சமூக நீதி முக்கியமான கொள்கை நீங்க வச்சிருக்கீங்க. வீதி எம்ஜிஆர் தான் பேசணும் அவசியமே இல்லையே. எம்ஜிஆர் இல்லாதான் பேசுறோம். அவங்க எம்ஜிஆரை பொறுத்தவரையில் சாதிகளை மதங்களை கடந்து ஒரு மாபெரும் தலைவர். திரு மோடி அப்படி இல்ல, ஒரு மதத்தின் பெயரால் உருவான ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை மதத்தின் பெயரால் வைத்துக் கொண்டு ஆட்சி பண்ணுவாங்க. அவரோடு எம்ஜிஆர் ஒப்பிடுவது மிக மிக அபத்தமான செயல். ஒருபோதும் இது ஏத்துக்க மாட்டாங்க. அதனால கேசி சொன்ன மாதிரி இது அதிமுக வாக்குகளை வாங்குவதற்கான திட்டம்ங்க. வாக்கு வங்கி மேட்டரை முடிச்சிருவோம். நீங்க எம்ஜிஆர் பத்தி பேசுறதுக்கு நிறைய வச்சிருப்பீங்க. பட் இந்த கேள்விக்கு பதில் நீங்க வந்து கடந்த காலங்கள்ல தேர்தல்கள்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் போட்டு பாஜக பிரச்சாரம் செய்திருக்கிறது. இன்னொரு கட்சியோட தலைவரோட படத்தை இப்ப வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரைக்கும் ஜெயலலிதா படம் போட்டு பிரச்சாரம் பண்றீங்க. அவங்க உங்க கட்சி தலைவர் இல்ல, அவங்க உங்க கூட்டணியில இல்ல, ஆனா அவங்க படம் போட்டு பிரச்சாரம் பண்றீங்க. என்ன நோக்கம்?